ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ராஜாராணி கிச்சன்லேருந்து பேசுகிறோம். நம்ம வீட்டில் பாறை மீன் குழம்பு செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்குங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு கட்டி, வரமிளகாய் 4, 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு வணக்கிக்குங்க. இது நல்லா வணக்கிக்குங்க. அது கூட 3 தக்காளி அது நல்லா வணக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா தக்காளி வணங்கிடுச்சு. அது கூட நாங்கள் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 பாக்கெட்டு, மல்லித்தூள் 1/2 பாக்கெட்டு, மீன் குழம்பு மசாலா ஒரு 1/2 பாக்கெட்டு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற சாம்பார் தூள் ஒரு 1/2 கரண்டி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வணக்கி வச்சு இப்போ போய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாளிச்சுடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சுடலாம். எண்ணெய், கடுகு கொஞ்சம், நல்லா பொரிஞ்சுட்டு கடுகு, இந்த கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய் அரைச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி சாந்து எடுத்து வச்சுக்கலாம். தேய்ச்சி தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருக்கேன். கொல கொலன்னு இருக்குது. நல்லா சுண்டி வந்துச்சுன்னா இன்னும் கொல கொலன்னு ஆயிரம்னாலும் ஒரு சுண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், பாறை மீன் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வெந்து வச்சு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் குழம்பு சாப்பிட்லாம்.